அபிராமி ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 ஆங்கில வருஷத்துக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் 2021 பிறக்கிறது கன்னியா லக்னத்தில், கடக ராசியில், பூச நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. கன்னியா லக்னம்னாலே புதன்னு அர்த்தம். அந்த புதன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாருன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாரு. அப்போ புதன் சுக்கிரன் ரெண்டுமே வாழ்க்கையில் இன்ப சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல அறிவு, நல்ல ஆற்றல் இதை செய்யக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்ல, தகவல் தொடர்புகளை பெரிய லெவலில் கொண்டு செலுத்தக்கூடியவர்கள் இந்த புதன் சுக்கிரன் கிரகம். இந்த வருஷம் 2021 பூச நட்சத்திரத்தில் கடக ராசியில் பிறக்குது. இந்த பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியானவர் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. சனினாலே துன்பம், துயரம், கஷ்டம், நோயின்னு அர்த்தம். அதே சமயத்தில் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உலகம் முழுவதும் தொழில்துறைகள் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த 2021 இருக்குது. அதோட இந்த வருஷம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறக்குது. அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல குரு சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடியது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருடம் கன்னியா லக்னத்தில் பிறந்தால் கூட அந்த லக்னத்துக்கான அதிபதி சூரியனோடு சம்பந்தப்பட்டு இந்த வருஷம் பிறக்கதால் மக்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆன்ம பலம், இறை சிந்தனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு கோச்சாரத்தில் கேது பகவான் 3ஆம் இடத்துல வருஷம் பிறக்கும்போது சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரன் முதல்லே சொன்னது மாதிரி இன்ப சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக கேது 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நம்முடைய 3ஆம் இடம் என்பது. அது மட்டுமல்ல, தைரியம், தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறது. இந்த வருஷம் நம்முடைய முயற்சிகள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அந்த அடிப்படையில் நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். என்னுடைய சேனலில் பூரா நீங்கள் பார்த்துருப்பீங்க, முழுக்க முழுக்க லக்ன பலன் தான். நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்கிறத காட்டிலும் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கான என்னுடைய பலன்களை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நான் ராசி பலன் சொல்லலாம், லக்ன பலன் சொல்லியிருக்கேன். இதோடு உங்களுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தையும் கலந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு
இந்த 2021 ஆங்கில வருஷம் எப்படி இருக்குன்னு பொது பலனை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் லக்னாதிபதி புதனே இந்த வருஷம் உங்கள் லக்னத்துக்கு 7ல் இருக்கார். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு தெளிவான சிந்தனைகள், அதற்கான வழிகள், இது அத்தனையுமே இந்த வருஷம் அமையும். எதையுமே நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் கனிந்து வரக்கூடிய காலம் இது. அதோட ஃபைனான்ஷியலாக இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருக்கும். அதுக்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்கும். இருந்தால் கூட உங்கள் கையில் பணம், யாருடைய பணமாவது உங்களுடைய பர்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கும். அடிக்கடி ஏடிஎம்மை நிறையவே யூஸ் பண்ணுவீங்க இந்த வருஷம். அதோடு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறையவே உண்டு. நீங்கள் என்ன விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு நல்ல விதமாக முடியும். ஒரு சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அமையும். அதோட ஏதாவது நீங்கள் முயற்சியில் ஈடுபட்டு அந்த முயற்சியில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு வேலை, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். ஒரு சிலருக்கு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வருஷம் அமையும். இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் இதெல்லாமே அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு லாபகரம் உண்டு. உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலையே வருஷ ஆரம்பத்தில் சுக்கிரன், கேது சஞ்சரிக்கிறாரு. 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். 6ஆம் இடம் வேலை, கேரியர், ஜாப். ஸோ எதுவும் காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்க. வேலைக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. 6ஆம் இடம் நோய், ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்துட்டு போகும். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம், கடன் கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்புடைய பண்ணக்கூடிய தொழில் நார்மலாக இருக்கும். புதிய பார்ட்னர் செட் ஆவாங்க, கவனமாக இருங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கும். உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல குரு, சனி பகவான். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் தடை இருந்தால் கூட இறுதியில் வெற்றி கிடைக்கும். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது வருஷ ஆரம்பத்திலே பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் செல்வதில் ஆரம்பத்தில் சின்ன தடை ஏற்பட்டால் கூட இறுதியில் உங்களுடைய பயணம் நல்ல விதமாக அமையும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு கல்வி தொடரும். ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு.
அதோட உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி குரு 8ல் இருக்கார். கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட்டால் கூட சதா எதுக்காவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல அந்த சிந்தனைகள்லேருந்து விடுபட்டு வாங்க. உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு செட் ஆவாங்க. குறிப்பாக ஆண் நண்பர்கள், அவர்களால் நன்மை. மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களால் நன்மை. இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்தில் ராகு. ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்க வேண்டியது இருந்தால் அது விற்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அது எதிர்பார்த்த விலைக்கு போகலைனால் கூட ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு சிறப்பான காலம்தான் சொல்லணும். சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் லாபகரமாக இருக்கும். அது இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஜிட்டல், ஐடி இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான காலம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்களில் கொஞ்சம் மாற்றம் உண்டு. 8ல் குரு, சனி. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப நிதானமாக எடுத்து வைங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இது வரைக்கும் மேரேஜ் நடக்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் தேடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஹையர் ஸ்டடியில் சின்ன பிரேக் இருந்தாலும் மறுபடியும் கல்வி தொடரும். இந்த காலகட்டங்கள்லாம் 8ல் குரு, சனி. ஒரு சிலருக்கு முன்னோர்களுடைய சொத்து, பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி எதுவும் வர வேண்டியது இருந்தால் வந்துடும். இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக வரும். தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதோட சனி பகவானுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஒரு சில கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.